ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. குழந்தைங்களுக்கு ஈஸியா இந்த கிளைமேட்ல கோல்ட் அண்ட் காஃப் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. அந்த டைம்ல இந்த சூப் செஞ்சு குடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன முருங்கைக்காய், கசப்பில்லாத முருங்கைக்காய எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 4லேருந்து 5 பீஸ் கிட்ட வர மாதிரி இருந்தா போதும். பாப்பா நல்லா சாப்பிடுவாங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 பீஸ் வர அளவுக்கு போதும். ரொம்ப முருங்கைக்காய் வந்து வேண்டாம். இந்த ட்ரம் ஸ்டிக்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ப்ராப்பரா நம்ம ஒரு 2 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு பாப்பாக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சூப்லாம் ரொம்பவே சூப்பரா விரும்பி குடுப்பாங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்க குடுக்கலாம். முருங்கைக்காயோட நமக்கு தேவையானது 1 ஸ்பூன் ஜீரகம், 2லேருந்து 3 மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. 1 ஸ்பூன் கீ இல்லன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா சூடான உடனே கருவேப்பிலை, ஜீரகம் இது 2யும் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த முருங்கைக்காயை போட்டு நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட சாட்டே பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா குக்கர்ல ஒரு 2 to 3 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா குழஞ்சு வெந்துரும். இப்போ கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு 1/4 கிளாஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு குக்கர்ல வந்து விசில் வச்சிருங்க. இது நீங்க 7 மாச குழந்தை தாண்டிட்டாலே கண்டிப்பா வீக்லி ட்வைஸ் to thrice வந்து தாராளமா கொடுக்கலாம். டைஜஷனும் ஈஸியா நடந்துரும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைபர் ரிச் கண்டென்ட்டும் கூட இந்த ட்ரம் ஸ்டிக். நான் ஒரு 3 விசில் இங்க விட்டேன். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் முருங்கைக்காய் எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த முருங்கைக்காய் சூப்ல உள்ள தண்ணியை வந்து தனியா எடுத்துட்டு இந்த முருங்கைக்காயை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்க குழந்தைங்களுக்கு இதை நீங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனா கூட வச்சுக்கலாம். 8 மந்த்ஸ்க்கு மேல தாண்டிட்டாங்க, நீங்க 3 டைம்ஸும் மீல்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க குழந்தை, இதை நீங்க ஒரு மிட் மார்னிங் சூப் டைம் மாதிரி கூட நீங்க இதை கொடுத்துக்கலாம். காரம் சாப்பிடாத குழந்தை அப்படின்னா நீங்க இந்த டைம்ல வந்து அந்த மிளகை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்க சேர்த்து போட்டு கூட அரைச்சிக்கலாம். நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி அதையும் சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியை வந்து தனியாவே வச்சிருப்பேன். சால்ட் உங்களோட ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். மிக்சியில பிளெண்டர்ல ஒரு சுத்து விட்டீங்கன்னா நம்மளோட ட்ரம்ஸ்டிக் சூப் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். 1 ஸ்பூன் to 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாப்பாக்கு வந்து நீங்க கொடுத்து பாருங்க. வீக்லி ட்வைஸ் to thrice கண்டிப்பா இதை கொடுத்து பாருங்க. அதுவும் முக்கியமா இந்த கிளைமேட்க்கு கோல்டு காஃப் இருந்ததுன்னா இந்த சூப் பாப்பாங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் பாப்பாக்கு. அண்ட் பாப்பாங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்க பாப்பாக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாப்பா எப்படி சாப்பிட்டாங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீல்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை.